1971 தான் இந்த அரசாங்கமே இந்த விலையை நிர்ணயம் பண்றதுன்ற சிஸ்டத்தை எடுத்து விட்டுட்டு மார்க்கெட் ஃபோர்ஸ், மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இன்னொரு கொள்கை வச்சிருந்தாங்க, ஒரு நாடு வந்து எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்களோ அதுக்கு சமமா தான் வந்து அவங்க கரன்சி இருக்கணும் அப்படின்ட்டு. 1971 அதையும் வந்து உடைச்சிட்டாங்க அமெரிக்கா. ஸோ இதனால வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி. 1971 முன்னாடி பாத்தீங்கன்னா தங்கத்தோட சார்ட் இருக்காது. 1971 அப்புறம் தான் தங்கத்தோட சார்ட்டே கிடைக்கும். நீங்க ஷேர் மார்க்கெட்னு சொன்னீங்கன்னா அந்த சார்ட்னு சொல்லுவாங்க, வேற ஏற்ற இறக்கம் அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு அடுத்த 50 வருஷம் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 1980 தான் ஒரு தடவை வந்து ஒரு ஸ்பைக், ஒரு கிட்டத்தட்ட 4 மடங்கு ஏறிச்சு. அதுக்கப்புறம் 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது அமெரிக்கால. அது ஒரு வங்கி, அந்த வங்கி வந்து திவால் ஆயிடுச்சு. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்திச்சு. இப்ப நம்முடைய பங்குச்சந்தைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 50% இறங்குச்சு. அந்த பீரியட்ல தான் வந்து கோல்டு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஏறிச்சு.